பல்கலை சமுதாய வானொலி 90.8 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது காரைக்குடியின் முதல் வானொலி. நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். இன்று நம் அழகப்ப பல்கலை சமுதாய வானொலியில் திருமதி தமயந்தி சண்முகம் அவர்கள் கொரோனா பற்றிய விழிப்புணர்வு பாடலை பாட இணைகிறார். வணக்கம். காரைக்குடி அழகப்பா சமுதாய வானொலி நிலையத்திற்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாட்டிலே கொரோனா தாண்டவமாடி கொண்டிருக்கிறது. கொரோனாவால் மக்கள் நிறைய பாதிப்பு அடைந்திருக்கிறார்கள். நிறைய இறப்புகள் நடந்திருக்கிறது. இந்நிலையில் நாம் நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, கொரோனாவை தவிர்ப்பது என்பதை ஒரு பாடல் மூலம் நாட்டுப்புற பாடகி தமயந்தி பாடுகிறேன். கொரோனா வந்தது நாட்டிலே, நம்ம நாட்டிலே. நாட்டு மக்கள் வாடுகின்றார் வீட்டிலே, பசியால் வீட்டிலே. கொரோனா வந்தது நாட்டிலே, நம்ம நாட்டிலே. நாட்டு மக்கள் வாடுகின்றார் வீட்டிலே, பசியால் வீட்டிலே. உலகம் பூராவும் பரவும் நோயாலே உழைக்கும் மக்களெல்லாம் உழைக்க வழியும் இல்லை, குடிக்க கூடும் இல்லை, கூலிக்கு வேலை இல்லை. குடிக்க கூடும் இல்லை, கூலிக்கு வேலை இல்லை. கொரோனா வந்ததனால் எதுவும் வாங்க காசு இல்லை. இந்த நிலை எப்ப மாறும் தெரியல, மக்கள் படும் அவதி குறைவதப்போ புரியல. கொரோனா வந்தது நாட்டிலே, நம்ம நாட்டிலே. ஊரடங்கு காலத்திலே ஒத்துழைக்க வேணும் ஐயா, ஒற்றுமையை கடைபிடித்தால் கொரோனாவை ஓட்டிடலாம். வீட்டிலே இருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும். வீட்டிலே இருக்க வேண்டும், விழிப்போடு இருக்க வேண்டும். தனித்து இருந்தாலே தள்ளிடலாம் கொரோனாவை. இந்த நிலை எப்ப மாறும் தெரியல, மக்கள் படும் அவதி குறைவதப்போ புரியல. இந்த நிலை எப்ப மாறும் தெரியல, மக்கள் படும் அவதி குறைவதப்போ புரியல. வீதியிலே மக்கள் எல்லாம் வெயிலிலே அலைகின்றார். விவசாயி எல்லோரும் வேலையின்றி தவிக்கின்றார். வகுத்துக்கு சோறில்லாமே வடிக்கின்றார் கண்ணீரு. வாய் திறக்க முடியாமல் வாய் மூடி அலைகின்றாரே. இந்த நிலை எப்ப மாறும் தெரியல, மக்கள் படும் அவதி குறைவதப்போ புரியல. இந்த நிலை எப்ப மாறும் தெரியல, மக்கள் படும் அவதி குறைவதப்போ புரியல. கொரோனா வந்தது நாட்டிலே, நம்ம நாட்டிலே. நாட்டு மக்கள் வாடுகின்றார் வீட்டிலே, பசியால் வீட்டிலே. மருத்துவர் எல்லோரும் மன்றாடி நிற்கின்றாரே, எல்லோரும் எங்கேயும் முகாமும் போடுகின்றார். தடுப்பூசி போட்டு கொண்டால் தடுத்திடலாம் கொரோனாவை. எல்லோரும் விழிப்போடு தடுப்பூசி போட்டுக்குங்க. இந்த நிலை எப்ப மாறும் தெரியல, மக்கள் படும் அவதி குறைவதப்போ புரியல. கொரோனா வந்தது நாட்டிலே, நம்ம நாட்டிலே. நாட்டு மக்கள் வாடுகின்றார் வீட்டிலே, பசியால் வீட்டிலே.